Hi friends, நான் குபேஸ்வர். ஸோ இதோட புது சேனல், புது வீடியோ. நான் ஆல்ரெடி இசைமேந்திரன் நெருமுக சேனல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் அப்படி இதுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த சேனல் நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, இதுக்கு கொடுக்குற கோஆப்ரேஷன் அப்படியே அதுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே ஒரு கண்டினியூவேஷன் தானே செயின். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விக்ரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? வரல விட்டுறலாம், அது செட் ஆகாது நமக்கு. தேவையான மட்டும் நம்ம பண்ணால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு வாய் விட மாட்டேங்குது சொல்லுவாங்க, மெஸ்ஸு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு, பரவாயில்ல, நம்ம வாட்டுக்கு போவோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ என்ன அவங்ககிட்ட சொல்கிறது, அதெல்லாம் பார்த்து நம்மளே இருக்கே போயிடுறேன் இந்த படத்தை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை கூட என்னால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸும் முக்கியமான சீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சீன்ஸும் முக்கியமான சீன் தாங்க. இந்த ஒரு சீன் நான் சொன்னால் கூட ஸ்பாயிலர் தாங்க போய் முடியும். அதனால் ஒரு சின்ன சீன் கூட நான் சொல்ல. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தைரியமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இதை காசு செலவு பண்ணி படத்தை போய் பார்க்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் லேகிஷாக இருக்குது. இந்த கன் ஃபைட்லாம் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். கன் ஃபைட் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதை நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சில பேருக்கு லாகிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படி தெரியல. அது இன்வெஸ்டிகேஷன் அது அப்படி தான் போகணும், அப்படி தான் அது அப்படி போனால் தான் நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த ஷார்ட்னஸ் கம்மி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் போயிட்ட மாதிரி இருக்குங்க. இதுதான் கரெக்டான ஸ்பீடுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அது லாகிஷாக தெரியுது, எனக்கு அப்படி தெரியலங்க. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கைதி படத்தை பார்த்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுங்க, செம்மையாக புரியும். அப்படி பார்க்காம போனீங்கன்னா என்ன புரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, புரியும். கைதி படத்தை போட்டு போயிட்டீங்கன்னா நல்லா செம்மையாக புரியும், அவ்வளோதாங்க. பட் இந்த படத்தோட ஆக்டிங்ஸ், ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போட்டு நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே இவங்களுக்கு இவங்க தான் பெட்ரு, இவங்களுக்கு இவங்க தான் பெட்ருன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் ஒருத்தவங்க போட்டு நடிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி ஆகட்டும், ஃபகத் ஃபாசில் ஆகட்டும், விக்ரம்னே வருது, கமல்ஹாசன் ஆகட்டும், எல்லாருமே போட்டு நடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் சாருக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. இதுக்கு இவங்க கம்மியாக நடிச்சிருக்காங்க, இல்லை இவங்க தான் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம் இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. நான் சொல்ல போது யாருன்னா உலக நாயகன் கமல்ஹாசன். இந்த மாதிரி நேரத்தில் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கமல்ஹாசன் சார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்து மட்டும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு புது வீடியோவில் அதனால் ப்ளூ செட்டை தான் போட்டு வரலான்னு நினச்சேன். அப்படி ப்ளூ செட்டை போட்டு வந்தால் நம்ம எப்படி போட்டிருக்கோம், என் நேரம் ப்ளூ செட்டு கிடைக்கல. அதனால நான் இந்த ஷர்ட் போட்டு வந்தேன். அப்படி ப்ளூ ஷர்ட் போட்டு வந்தால் நான் என்ன எப்படி பேசியிருப்பேன் யோசிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலிகுட்டி சினிமா. ஏண்டா சேனலுக்கு பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல பேராக யோசிச்சு வைக்கலாம் இல்லை? அதுங்க எலிகுட்டி சினிமா, பூனைக்குட்டி சினிமா, யானைக்குட்டி சினிமான்னு ஏண்டா பேரை கூட யோசிக்க முடியாதா உங்களால்? ஏண்டா அதெல்லாம் எப்படா போய் படம் பார்த்து ரொம்ப கவலையாக இல்லை. ஸோ ஓகே, நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நமக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் மாதிரி சொல்லணும்னா எதுவுமே நான் பேசுறது யாருக்குமே புரியக்கூடாது. இந்த ரிவ்யூவில் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் புரியணும். அதனால நான் என் வாய்ஸ்லேயே பேசுகிறேன். அது போக நம்மளுக்கு இந்த வாய்ஸும் வர மாட்டேங்குதுங்க, அதனால நான் என் வாய்ஸ்லேயே பேசிக்கிறேங்க. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா உலக நாயகன் கமல்ஹாசன் சார், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி என்ன சொல்கிறதுங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போய் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேயே கமலை காட்டிட்டாங்க. ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு பெரிய கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்தா ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு சீனில் மட்டும் தாங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எதுலேயுமே காட்ட மாட்டேங்கிறாங்க.
நானும் இல்லடா இது கமலே வர மாட்டேங்குது, கமலையே கெஸ்ட் ரோலா போட்டாங்க இந்த லோகேஷ் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி ஆனாரு பாருங்க, ஐயோ செம்மங்க, மாசா என்ட்ரி ஆனாரு. அந்த செகண்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான் மரண மாசம் செஞ்சுட்டாங்க. அது போக கமல்ஹாசனோட சாரோட ஆக்டிங் வந்துட்டு அல்டிமேட்டுங்க. அவரோட ஆக்டிங்கை பற்றி இப்படி இந்த குழந்தைக்காக அந்த பால் புட்டி எடுத்து பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் தரணும் மாதிரி இந்த சென்டிமெண்ட் சீன்ஸு எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அழுதுட்டேங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி கத்தியால் குத்துவாங்க, அந்த குத்தும்போது ஒரு சவுண்டு கொடுப்பாருங்க, நம்மளுக்கே ஒரு மாதிரி உடம்புல குத்துற மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு. அவரோட ஆக்டிங்க்கு நம்மளாலே மூச்சிட முடியாது, என்னடா குத்திட்டாங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு பேச்சே வராது. எனக்கு அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த செகண்ட் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி அங்கே இந்த வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, என்னால் பேசவே முடியலைங்க. அந்த அளவுக்கு அவங்க வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த வாய்ஸு, அந்த ஆக்டிங்கு, அந்த செகண்ட் குத்தும் போது அவரோட சவுண்டெல்லாம் கேட்கணும், பா செம்மையா இருந்தாருங்க அப்பெல்லாம். அப்புறம் அந்த குழந்தை சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் அழுகை வந்துருச்சுங்க எனக்கே. அந்த யார் கூட்டமா இருக்கு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கும்பிட்டு எல்லாம் போக சொல்றதெல்லாம், அதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ்னா கமல்ஹாசன் சாரோட அது அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவரு தான் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டாருங்க. நான் கமல்ஹாசன் சார் ஃபேன்ஸில் ஒருத்தனா சொல்கிறேங்க. ஆக்சுவலாக என்னோட வயசுக்கு நான் அவரை எல்லாம் ரிவ்யூவே பண்ணக்கூடாது, ஒரு ஃபேனாக பண்ணலாம் இல்லைங்க. இப்போ நான் ஒரு ஃபேனை நினச்சிக்கோங்க, ஃபேன்னா இந்த ஃபேன் இல்லை, ஒரு ரசிகனா நினச்சிக்கோங்க. கமல்ஹாசன் சார்னா அவ்வளோதாங்க. ஸோ நம்ம அடுத்த வந்துட்டு யாரை பார்க்க போகிறோம்னா ஃபகத் ஃபாசில், அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். உங்களுக்கு டெரரிஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஃபகத் ஃபாசில் சார் அவரை பற்றி நான் சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கமல்ஹாசன் சார் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அவங்க தான் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபகத் ஃபாசில் சார் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க தான் ஹீரோ. ஃபகத் ஃபாசில் சாருக்கு மட்டும்தான் ஹீரோயின் இருக்கு, ஜனனி காயத்ரி அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்தில். அப்புறம் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் சார் வந்துட்டு ஆக்டிங் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் கண்ணிலேயே காட்டுறாங்க. அவங்க ஆக்டிங்கே கண்ணில் தான் இருக்குது. ஃபகத் ஃபாசில் சாரோட ஆக்டிங்கே கண்ணில் தான் இருக்குது, கண்ணிலேயே ஒவ்வொரு ஆக்டிங்கையும் அப்படியே எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் சாரோட ஆக்டிங்கே தனின்னு சொல்லலாம். அவரோட சீன்ஸ் ஒவ்வொரு சீன்ஸும் இன்ச்சு பை இன்ச்சாக ரசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், நீ போய் படத்தை பார்த்தாதான் தெரியாது, ஏன்ட்டு போய் படத்தை பார்த்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா விஜய் சேதுபதி, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். என் சரக்கு என் கையில் கிடச்சுன்னா உன் கவர்மெண்ட்டுக்குலாம் நான் வர தேவையில்லை, என் கவர்மெண்ட் என்னால் உருவாக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்கணும்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னா அவங்கள பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அப்படி அவங்க சும்மாவே நல்லா நடிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா வீடியோலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு இருக்கேன். என்னாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இது நான் எல்லாத்துலேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தங்க உண்மையாகவே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இவங்க ஃபால்ட்டு விஜய் சேதுபதியெல்லாம் நல்லா உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களை பற்றி உண்மையாக மறுபடியும் சொன்ன மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் தனியாக அவங்களோட ஃப்ளோவாக வர்ற காமெடிஸ் எல்லாம் நமக்கு அப்படியே நம்மள அறியாமே சிரிப்பு வர வச்சிடும். அவங்க ஃப்ளோவாக விஜய் சேதுபதி சாருக்கு தனியாக ஒரு காமெடி மாதிரி சொல்லுவாங்க தெரியும். அந்த மாதிரி இப்போ மாதிரி டாக்டர், அப்போ நீங்கள் நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஸ்கூலுக்கு லீவு அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம அறியாமே சிரிப்பு வந்துடும். ஃப்ளோவாக நம்ம சீரியஸாக பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு காமெடி பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபகத் ஃபாசில் ஹீரோ, செகண்ட் ஹாஃப்ல வந்து கமல்ஹாசன் ஹீரோ. விஜய் சேதுபதி எங்கடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலேயும் வருவாங்க. ஏன்னா அவங்க வில்லன் தானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபகத் ஃபாசிலுக்கு வில்லனாக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல கமல்ஹாசனுக்கு வில்லனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ரோல்
செமையாக பயங்கரமாக பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய் சேதுபதிக்குன்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியுவாங்கல்ல எப்படி நடிப்பாங்கன்ட்டு. ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லோகேஷ் கனகராஜ் அவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். விக்ரம் விக்ரம் ஸோ அடுத்து வந்து யாரை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சீனையும் இன்ச்சு பை இன்ச்சே ரசித்து எடுத்திருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டாக படம் ஸ்டார்டிங்லேயே படத்தை என்னடா அப்படியே முடிச்சிட்டிங்க அப்படி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஏன்னா படத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சீன்லேயே அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அடுத்த சீனில் படம் முடிச்சுன்னு நினைமா அடுத்த சீன் கொண்டு போயிருப்பாங்க. முடிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடங்குவாங்க. அவங்கள பற்றி லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு மாநகரம் ஆகட்டும், கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் கலந்து தூக்கி சாப்பிட்டு எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை. இவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இது எல்லா படமும் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இந்த படம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ கரெக்டாக இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் நெகட்டிவ் என்னென்னா இந்த படத்தோட டியூரேஷனை நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டியூரேஷன் கொஞ்சம் லாகிஸாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் இது இப்படி தான் கொண்டு போய் ஆகணும், நான் சொன்னதே சொல்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து நெகட்டிவ்ஸ் அவ்வளோதாங்க இந்த படத்தோட நெகட்டிவ். அப்புறம் ஃபைட் சீன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேருக்கு, அவ்வளோதாங்க. அப்புறம் பாசிட்டிவ்ஸ் என்னென்னா இந்த படமே ஒரு பாசிட்டிவ் தான் சொல்ல முடியும், சொல்லலாம். ஏன்னா இந்த படம் அப்படி இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். இதுக்கு மேலே நான் எடுத்தேன்னா இந்த வீடியோ லாகிஷாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த விஷயம் என்ன நிரூபிச்சாங்கலாம் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.